அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த 4 நாட்களா பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள கிளீன் பண்றது எப்படி? நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம 100% நம்ம பொறுப்பேத்துக்கிறோம். நம்ம கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சிம்பிளான டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோப்பனோபோனோ அப்படிங்கிறது. அதுல பேர் வாயில் நுழையாத மாரி இருந்தாலும், அதுல யூஸ் பண்ற மெத்தட் ரொம்ப சிம்பிள். 4 வரிகள நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறோம் அவ்வளோதான். ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இதுல வந்து ஒவ்வொரு வரிகளுக்கான உள்ள அர்த்தம் என்ன? அது என்ன வேலை செய்யுது நமக்குள்ள? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிறது வந்து, நான் என் குற்றத்திற்காக, என் தவறுக்காக நான் வருந்துகிறேன். என்னை மன்னியுங்கள். அப்படின்னு சொல்லும்பொழுது, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆணவம் அப்படிங்கிற அது ஒரு மும்மலத்துல ஒரு மலமா இருக்குது. ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிறது மும்மலங்கள். அதுல வந்து இந்த ஆணவம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது போனா தான் நம்மளால சொல்லவே முடியும். இல்ல சொல்ல ஆரம்பிச்சோனே அந்த ஆணவம்ங்கிறது போயிருது. அப்போ நம்ம ஒரு நபர பத்தின வெறுப்புணர்வ மாத்திக்கணும்னா, அவங்கள மன்னிக்காம அத மாத்தவே முடியாது. அது நம்ப நெருக்கமானவங்களோட தான் இந்த மாரியான ஒரு மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல ரொம்ப கணவன், மனைவி, வாழ்க்கை துணையா இருக்கலாம். பசங்களா இருக்கலாம். அவங்க ஏதோ ஒண்ணு எல்லாருமே தவறு தெரியாம செய்யறது தான். நம்மளே எல்லா நேரமும் நம்ம 100% பெர்ஃபெக்ட்டாலாம் இருந்திருக்க மாட்டோம். நம்மளே தவறுகள் செஞ்சிருப்போம். அதுக்கும் கூட நம்மள மன்னிச்சோம்னா தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இப்போ இந்த 4 இந்த 2 வார்த்தைகள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மள மன்னிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. அப்ப அதனால என்ன ஆகுது, நம்ம கடந்த காலத்துல இருந்து நம்ம ரிலீவ் ஆயி வெளில வரோம். அப்ப அடுத்தது வந்து தேங்க் யூ, கிராட்டிட்யூட். நன்றி உணர்வு தாங்க ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நமக்கு கிடைச்ச விஷயங்கள் நம்ம கவனிக்கிறது இல்ல. இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வருத்தப்பட்டு நெனச்சுட்டு இருப்போம். அது கிடைக்கலையே, கிடைக்கலையேன்ட்டு. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, நம்மகிட்ட இருக்கிற அபரிவிதமான விஷயங்கள் நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், நம்ம உடல் ஃபர்ஸ்ட்டு நம்ம உடல் வந்து நமக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கு. இப்போ எப்படி நம்ம ஒரு முழங்கால் வலின்னா, காலையில எந்திரிக்கும்போது ரெடி ஆயிருது, ரிப்பேர் ஆயிருது. ரிப்பேர் சரியாயிருது. அப்போ அது உள்ள இருந்து யார் அந்த அந்த மெக்கானிக் வேல பார்த்தது யாரு? இப்போ உள்ளுக்குள்ள வந்து நெறைய பேர் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாரி நெனச்சு பார்க்கும்பொழுது, ஒரு தலைவலின்னு படுப்போம். தூங்கி எந்திரிக்கும்போது தலைவலி சரியாயிருச்சு. கால் வலின்னு படுத்தேன், கால் வலி சரியாயிருச்சு. அப்ப விடியறக்குள்ள அந்த ரீவொர்க் நடந்திருக்குது. இப்ப இந்த மாரி தொடர்ந்து நம்மளோட செல்ஸ் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நிமிஷமும் புதுப்பிச்சுட்டே இருக்குங்கிறாங்க. இல்லைன்னா வந்து நம்ம உடம்பு இப்படியே இருக்காது. நீங்க நடந்துட்டே இருக்கிறீங்க, செருப்பு தேஞ்சு போயிருதுல்ல, செருப்பு போட்டு நடந்தா. கால் தேயுதா? வெறுங்கால்லயே நடந்து பாருங்க. அப்போ அந்த செல்ஸ்ல தொடர்ந்து புதுப்பிச்சுட்டே இருக்கறனால தான் அது தேய்மானம் ஆகுறதில்ல. அப்ப அதுக்காக நம்ம நெனச்சு அத நன்றி சொல்றோம் நம்ம. நம்ம கேட்கறது, கேட்காதது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச உணரக்கூடிய அளவுல இருக்கிறதையாவது நம்ம நெனச்சு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்ப அதுக்கு வந்து உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள், நம்ம வந்து மெயினா நம்ம ஈஸியா உணரக்கூடியது வந்து இதயம் துடிச்சுட்டே இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் டப் டப்னு அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. அப்ப அந்த தொடர்ந்து நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த இதயத்துக்கு நன்றி. இத்தன நாள் உன்னை கவனிக்காம இருந்ததுக்காக நான் உன்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு அது ஒரு ஆள் மாரி ஒரு கேரக்டரா நெனச்சு நம்ம சொல்றோம். அதனால ஒரு நமக்கு பாடியே ஒரு ரெஃப்ரெஷிங் ஆகுற ஃபீலிங் வரும். ஒரு ரிலாக்ஸ் ஆகுற ஒரு உணர்வு வருங்க. இப்ப அந்த கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது நமக்குள்ள உயிரா உயிரா இருந்துட்டு இருக்கிற இறைவன் நெனச்சு நம்ம அந்த நன்றிய நம்ம சொல்றோம். அதான் "எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாமை இல்லை தேனின்றி கொன்ற மகற்கு" திருக்குறள். நமக்காக இத்தன உணவு இதையெல்லாம் படைச்சு வச்ச இறைவன். நமக்கு நம்ம வர காலத்துக்கு முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்த்து, பார்த்து படைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப கரும்புன்னு ஒண்ணு ஒண்ணு இல்லாம இருந்தா நம்மனால அத நெனச்சு இமேஜின் பண்ணி உருவாக்க முடியுமா? நெனச்சு பாருங்க. அப்ப அதெல்லாம் நம்ம அனுபவிச்சு, அனுபவிச்சு நம்ம ரசிச்சு பார்க்குற ஒரு காட்சிகள் கண்ணுக்கு இனிய ஒரு மயிலினுடைய வர்ணங்கள்லாம் பாருங்க. அது டபுள் ஷேடு. நம்ம இந்த ட்ரெஸ்லலாம் டபுள் ஷேடு வச்ச ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த மயிலோட ரெக்கையில பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் ஷேடு தெரியும். அது எல்லாம் எதுக்கு இவ்வளோ நுட்பமா படைக்கணும்? நம்ம பார்த்து ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சுவாசம் உள்ள போயிட்டு வெளியில வருது. அந்த காத்து வேணும் இல்லையா? காத்து நம்ம காசு குடுத்து வாங்கி ஒரு சிலிண்டர்ல அடைச்சுட்டு நம்ம சுத்திட்டு இருக்கிற மாரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அது எல்லாமே நமக்கு ஈஸியா கிடைச்சிருக்குது. கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது, அந்த அபரிவிதமான உணர்வு நமக்குள்ள கிரியேட் ஆகுது. அதனால அது அது மாரி நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்குது.
நான் எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் என்ன இருக்கும்னா, ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல. நான் ஒரு விஷயம் நெனச்ச மாரி நடக்கல அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம அது பூதாகரமா பண்ணி வச்சிருப்போம். அத ஜூம் பண்ணி பெருசா வச்சிருப்போம். இது எனக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படின்ட்டு. ஆனா வந்து கிடைச்ச 100 விஷயங்கள் ஒரு பல்லு ஒரு இடத்துல வலிச்சுட்டு இருக்கும். ஆனா உடம்புல 100, 1000 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம என்னன்னா, நடந்துட்டு இருக்கிற கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்றது அப்படிங்கிற அந்த கிராட்டிட்யூட் ஃபீலிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க தான் அந்த உள்ளம் உருகி, காதலாகி கசிந்துருகி, கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் ஞானிகள்லாம் பாடி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப இறைவன் நினைச்சு காதலாகி கசிந்து உருகி எப்படி வேண்ட வரும்னா, அவங்க நினைச்ச செய்து வைத்த நன்றி உணர்வு செஞ்ச விஷயங்களுக்காக நம்ம நன்றி உணர்வு அதிகம் பண்ணும் பொழுது, அந்த ஒரு மகிழ்ச்சி அதிகமாகி ஒரு நன்றி பெருக்கத்தினால அந்த கண்ணீர் வர்றது. அடுத்தது வந்து கடைசியா என்ன பார்த்தோம்? ஐ லவ் யூ. நான் உங்களை நேசிக்கிறேன். இப்ப நன்றி உணர்வு அதிகமாயிருச்சுனாவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறீங்களே, நான் உங்கள நேசிக்கிறேன். அப்ப எந்த ஒரு நபரும் வந்து நமக்கு அதனால தான் நேத்து என்ன சொன்னேன்னா, ஒரு நமக்கு ஒரு துன்பம் குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்த இது கூட அதுக்கு கூட நான் நன்றி நன்றி தான் சொல்றோம். ஏன்னா, எனக்கு ஒரு புதுசா ஒரு அனுபவத்த குடுத்துருக்கிறீங்க. அதனால எனக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, ஒருத்தர் வெறுக்கிறதுக்கான காரணமே இல்லாம போயிரும். எனக்கு ஒரு துரோகம் பண்ணாங்கன்னா, அதிலேயும் நமக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கு. இப்போ ஒருத்தர நேசிக்கிறேன், நேசிக்கிறேன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது, அப்ப நம்ம வெறுக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிறது. ஏன்னா, நமக்குள்ள இறைவன் இருக்கிறாங்க அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம், எல்லாத்துக்குள்ளயும் அவங்களே தானே இருக்கிறாங்க. ஈசன் இருப்பிடம் இருதயத்திலே அப்படின்னா, அந்த ஈசன் எல்லாத்துக்குள்ளயும் தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையுமே வந்து கடவுளுடைய ஒரு தன்மையா, கடவுளுடைய ஒரு இதா பார்க்கும் பொழுது, அந்த இறைத்தன்மையாவே எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளே நம்மளே உணர்ந்துக்கிறோம். நமக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாங்களா? இந்த என்ன சொல்ற அகம் பிரம்மாஸ்மின்லாம் சொல்றாங்கல்ல. நான் கடவுள் அப்படின்னா, நமக்குள்ள தான் இறைவன் இருக்கிறாங்கன்னு உணர்ந்ததுக்கப்புறம், அதே தானே எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் இறைவனோட அங்கமாலாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம யார் மேலயும் வெறுப்புணர்வு இல்லாம போயிருது. மனிதர்கள் மேல வெறுப்புணர்வு போயிருச்சுனாலே, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அன்பு உருவாக ஆரம்பிச்சிருது. அப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் நான் உங்களை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் சொல்ல சொல்ல அந்த அன்பு வெளிப்படுறது. அப்ப இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள்லாம் தீர்ந்து, இப்போ நம்மளுடைய பாத்திரம் சுத்தமாயிருது. இட் இஸ் ரெடி ஃபார் அந்த ஒரு புது விஷயத்தை அடுத்து யோசிக்கிறது, இல்ல உருவாக்குறது. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. என்னன்னா, அந்த நெனப்பு ஒரு என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிறத நம்ம கேட்டுருப்போம். இதுல வந்துங்க, இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, உணர்ந்துக்கிறதுக்காகவே ஒரு படைப்பு ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. என்னன்னா, ஒரு புழு எப்படி ஒரு குளவியா மாறுது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து செவ்வாய்க்கிரவு பாடல்ல குடுக்குறாங்க. ஒரு ஒரு குளவி பார்த்தீங்கன்னா, ஒரு புழுவ வந்து கொட்டி, அத கொண்டாந்து தன்னுடைய அந்த மண்ண கூட்டுக்குள்ள வச்சு, அதையே சுத்தி சுத்தி வரும்பொழுது, அந்த புழுவுக்கு வந்து அந்த குளவி பத்தின சிந்தனையாவே இருந்திருந்து, ஒரு ஊர்வன வகையில இருக்கிற புழு வந்து பறக்கிற ஒரு பறவை இனமா மாறிருதுங்க. அப்போ ஒரு ஒரு அறிவுள்ள 2 அறிவு உள்ள அந்த புழுவுக்கே வந்து, இப்படி ஒரு தன்மை இருக்குது. ஒரு விஷயத்த நெனச்சு அது மாரி மாறுறது அப்படிங்கிறது போது, நமக்கு வந்து 6 அறிவு குடுத்து சிந்திக்கிற ஆற்றல் தெளிவா குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம நெனச்சா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதோ, இல்ல நம்ம நெனச்சா நம்ம அதுவாகவே நம்ம மாறுறதுங்கிறது வந்து ஈஸியா நடந்தே தீரும். அதுக்காக தான் அந்த நெனப்புங்கிறதையே ஒரு குடுத்துருக்காங்க நமக்கு. இந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே. கற்பனை அப்படிங்கிறது. அது என்ன பாடல்ன்னு பார்த்தீங்கன்னா, "பச்சை மண் பதுப்பிலே புழு பதிந்த வேட்டுவன், நிச்சலும் நினைத்திட நினைத்த வண்ணமாயிடும். பச்சை மண் இடிந்து போய் பரந்த தும்பி ஆயிடும். பித்தர்கால் அறிந்து கொள்ள பிரான் இயற்று கோலமே" அப்படின்னு ஒரு ஒரு பாடல் இருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு புழுவ கொண்டாந்து அந்த பச்சை மண் அந்த கூட்டுக்குள்ள வைக்குது. நிச்சலும் நினைத்திட நினைத்த வண்ணம் ஆயிடும். அந்த குளவி ஒரு கொட்டு கொட்டுது இல்லைங்களா? அந்த வலியிலேயே நினைக்குது. அந்த வலிக்கும்போது அந்த பறக்கிற வைப்ரேஷன் அதுக்கு தெரியுது. இந்த ரீங்கார சவுண்ட் அது கேட்குது. ஒரு குளவி பறக்கும்போது கிர்ன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த அந்த வைப்ரேஷன் வந்து அந்த கூட்ட சுத்தியுமே அதுக்கு எப்பப்பலாம் கிட்ட வருதோ, அந்த புழுவுக்கு வந்து இன்னைக்கு கொட்ட போறாங்கங்கிற அந்த பயம். அப்ப அதனால அந்த வைப்ரேஷனே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த அந்த குளவியவே நினைச்சு நினைச்சு குளவியா மாறுறதாக அப்படி அந்த ஒரு சிருஷ்டியினுடைய அமைப்பு இருக்குது. நிச்சலும் நினைத்திட நினைத்த வண்ணம் ஆயிடும். நினைச்சு நினைச்சு அதாவே மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. பித்தர்கள் அறிந்து கொள்ள நம்மலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக பிரான் இயற்று கோலமை வந்து இறைவன் இயற்றியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல்.
இப்ப பாருங்களேன் நம்ம நினைப்புல எவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ நம்ம கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. இப்ப கனவுகள் சிந்தனையை தூண்டும், சிந்தனை செயலாகும். அப்போ நமக்கு வந்து ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளியரா வேணும்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தேன். நான் 11த் வரைக்கும் பிலோ அவரேஜா இருந்தேன். 12த் வந்தோனே நல்லா எப்படி படிச்சேன் அப்படின்னா, எனக்குள்ள அந்த உருவாக்கி விட்ட கனவு ஒரு 7த், 8த் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது 12த் அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயிருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்குள்ள போட்டாங்க. அப்புறம் நான் ஒரு 8த் படிக்கும்போது அந்த அமிர்தா காலேஜுக்கு போனப்போ, இந்த காலேஜ் நல்ல காலேஜ். இங்க தான் வந்து மெரிட்ல வந்து நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெனப்பு. 12த் வந்தா நல்லா படிச்சு இந்த காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள அப்படியே இருந்துட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விதை நமக்குள்ள உழுந்தது. எங்க உழுவுது? ஆழ் மனசுல நம்ம அந்த விதை உழுவுது. 12த் வந்தோனே அது அப்படியே நடக்குதுங்க. இப்ப என்னன்னா நெனச்சுட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தோம்னா, தானே ஒரு விஷயம் நடந்துருமா? அப்படியே எனக்கு 1,00,00,000 வேணும்னு நெனச்சிருந்தோம்னா, பீரோக்குள்ள வந்து அப்படியே உட்காந்துக்குமா? அப்படி இல்ல. நம்ம தான் அதுக்கான செயல் செய்வோம். ஆனா, அதுக்கான ஐடியா, எனர்ஜி எல்லாமே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற அந்த கனவுனால நமக்கு கிடைக்கும். எப்படி வந்து இப்ப அப்துல் கலாம் ஐயா அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்தாலே வந்து சாதாரணமான ஒரு வில்லேஜ். பெருசா எக்ஸ்போஷர் இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஊர்ல வளர்ந்து, இன்னைக்கு வந்து நாட்டுக்கே பிரசிடென்ட் ஆயிருக்கிறாங்க. பிறகு நம்ம பிரதமர் கூட ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்து, நாட்டுக்கே பிரதமர் ஆகி, இன்னைக்கு எத்தன சிஎம்மாவே 3 தடவ, இப்ப பிஎம்மாவே நீ 3 தடவ ஆயிருச்சு. 2 தடவ ஆயிருச்சு. இப்போ ஒரு டீ கடை வச்சிருக்கும் பொழுது ஒருத்தருக்கு சிந்தனை வருதுன்னு வச்சுக்கங்க, நான் இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆவேன் அப்படின்னு அன்னைக்கு யோசிச்சா, பக்கத்து கடைக்காரர் சொல்றாருன்னு வச்சுக்கங்க, நான் ஒரு நாள்னா ஒரு நாள் பாரு இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆயிருவேன் அப்படின்னு சொன்னா சிரிப்பா தானே வந்திருக்கும். எங்கேயாவது லாஜிக் இருக்குமா? என்ன லாஜிக்ல வந்து நமக்கு எவ்வளவு வருமானம் இருக்குது? இல்ல நமக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்குதா? திறமை இருக்குதா? நம்ம படிக்கவும் இல்ல. இப்ப பொதுவா நீங்க அந்த நினைச்சது நடக்கிறதுக்கு கனவு பெருசா காணணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதி மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருப்பாங்க. அவங்க ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தோம்னா 20% தான் இருக்கும். ஆனா அவங்க மைண்ட் செட் வந்து 80% இருக்கும். இன்னைக்கு என்னன்னா, எல்லாருமே நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில இருக்கிறோம், எல்லாமே இருக்கிறோம். நமக்கு ஸ்கில்ஸ் பார்த்தா 90% இருக்குது. ஆனா நம்ம மைண்ட் செட் வந்து லிமிட்டடா தான் இருக்குது. நம்ம சர்க்கிள்குள்ளேயே தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு நான் சிஎம் ஆவேன், பிரைம் மினிஸ்டர் ஆவேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் நேத்து நான் போட்டிருந்த ட்ரீம் பிக்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாரத ரத்னா அவார்டு வாங்குறேன். யுனைட்டட் நேஷன்ஸ்ல போய் இத பத்தி பேசுறேன். உலகம் ஃபுல்லா அந்த போன விஷயங்கள் பத்தி நான் எடுத்து பேசப் போறேன். அப்படின்னு நம்ம ஒரு பாரத ரத்னா அவார்டுங்கிறது நான் ஒரு இந்தியால இருக்கிற சிவிலியனுக்கு குடுக்குற ஒரு ஹையஸ்ட் அவார்டு. அவங்க பண்ண ஏதோ நல்ல காரியங்கள் பாராட்டி. அப்ப நான் நாட்டு மக்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தானே. அது ஏன் நான் வாங்கக்கூடாது? அந்த மாரி நம்ம கற்பனைய சும்மா விட்டீங்கன்னா, அது அன்லிமிட்டடா போய் யோசிக்கும். என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த யோசனைக்கு கொண்டுட்டு வரோம். அந்த எண்ணத்த ஆழ் மனசுல கொண்டு போய் பதிய வைக்கிறேங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கிறது அப்படிங்கிறது. இத இத எப்படி யோசிச்சு பாருங்களேன். இது வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு யோசிச்சீங்கன்னா, அந்த எண்ணத்தினுடைய ஆற்றல் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு ஒரு கல்ல எடுத்தோம்னா, அந்த கல்ல தூளாக்கணும்னா உள்ள அணுக்கள் வருது. இப்போ பல அணுக்கள் கூட்டுத்தொகை தான் அந்த ஒரு கல்லா இருக்குது. அந்த ஒரு அணுவுக்குள்ள போனோம்னா, எலக்ட்ரான், புரோட்டான் இந்த அணு ஆயுதங்கள்லாம் தயாரிக்கிறாங்கல்ல. அப்போ அதுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. பல எனர்ஜி சேர்ந்தது தான் எனர்ஜி தான் வந்து ஒரு அணுவினுடைய ஆதாரமா இருக்குது, பேஸா இருக்குது. சரி. இப்ப பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா, எதுவுமே இல்ல. எல்லாம் வெறும் எம்ப்டி ஸ்பேஸா இருட்டு கோளமா இருந்தது அப்படிங்கிறாங்க. அதிலிருந்து எப்படி இந்த நம்ம பார்க்குற இந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் எப்படி உருவாச்சு? நம்ம பார்க்குற பூமி, சூரியன், நட்சத்திரங்கள் எத்தன இருக்குது. செடி, கொடி இது எல்லாமே இருக்குது பாருங்க. இத்தனையும் வந்து எப்படி உருவாயிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு சமைக்கிறோம், ஒரு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து முருங்கக்காய், பருப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்றோம். ரா மெட்டீரியல் வச்சு தான் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறோம். இதுக்கான ரா மெட்டீரியல் என்ன? இந்த பூமி, நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்ச அண்ட சராசரமும் உருவாகுறதுக்கான ரா மெட்டீரியல் எங்கிருந்து வந்தது? அப்படியே ரிவர்ஸ்ல போனோம்னா என்ன சொல்றாங்கன்னா, எண்ணத்திலிருந்து வந்திருக்குதுங்க. எப்படி நம்ம ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நெனைக்கிறோம். அதுக்கான செயல்ல இறங்குறோம். ஃபர்ஸ்ட்டு நெனப்பு தானே வருது. அந்த மாரி இந்த சிருஷ்டி உருவாகுறதுக்கும் ஆதியில வந்து வார்த்தை இருந்தது. பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது அப்படிங்கிறாங்க. வார்த்தை அப்படிங்கிறது என்ன? எண்ணத்தின் வெளிப்பாடு தான் வார்த்தை சொல்லா இருக்குது.
இப்ப அந்த எண்ணத்துல இருந்து எல்லாமே ஆதாரமா உருவாயிருக்கு. ஒரு விஷயம் உருவாக கடவுது அப்படிங்கிற போது அது உருவாகுது. இப்ப நீங்க என்ன புதம்பை சித்தர் பாடல்கள்ல வரும். அண்டத்தை இறைவன் அழிக்க ஒடுக்க நினைத்ததும் அண்டம் உருவாயிற்றடி குதம்பாய் அண்டம் உருவாயிற்றடி அப்படின்னு. இப்ப அவங்க நினைப்புல இருந்து வந்திருக்குது. அதே எண்ணம், அதே இறைவன் நமக்குள்ள இருந்து அதே எண்ணமா இருக்கிறாங்க. நம்ம நேத்து பார்த்த மாரி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுலலாம் வந்து இந்த கற்பனை, உணர்வுகள், இந்த எண்ணங்கள் இதெல்லாம் வந்து அதனால கொண்டு வர முடியாது. இப்ப அது நமக்குள்ள இருந்து வருதுன்னா, அது எவ்வளவு பெரிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்குதுன்னு. அப்ப அத வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இப்ப கனவு காணுங்கள்ன்னு சொன்னாங்க. இப்ப அப்துல் கலாம் வந்து எங்க காலேஜுக்கே வந்து பேசியிருக்கிறாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல அம்பேத்கருக்கு ஒரு டைம் அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்லலாம் பேசும்பொழுது சொல்றாங்க. கனவு காணுங்கள், கனவுகள் சிந்தனை தூண்டும், சிந்தனை செயலாகும் அப்டின்லாம் சொல்றாங்க. பட் அத வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கா எப்படி பண்றது? அதுக்கான டெக்னிக் என்னங்கிறது அப்ப பெருசா அத எடுத்துக்கல. இப்ப நானே வந்து 12த்ல அவ்வளோ நல்லா படிச்சு, மெரிட்ல வந்து அமிர்தால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்ததுக்கப்புறமா, இந்த காலேஜ் சேர வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்குதுங்க. அது சின்ன வயசுலேருந்து நம்மளே வந்து மோல்டு பண்றோம் அப்படியே. நீ வந்து பெருசானா என்ன ஆவ? என்ன ஆவேன்னு கேட்டு கேட்டு, ஒரு மெடிக்கல்லையோ, ஒரு இன்ஜினியரிங்கோ, ஒரு ஐஏஎஸ் எது வேணாலும் நம்ம ஆக்கி விட்றணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்களுக்கு நெறைய கனவுகள்லாம் இருக்குது. ஒன்ஸ் காலேஜ் போனதுக்கப்புறம், அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான லைஃப் பத்தின ட்ரீம் இல்லாதனால நெறைய பேர் டைவர்ட் ஆகுறத பார்க்குறேன். ஏன்னா இப்ப காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலா அப்பதான் ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. சரி அடுத்தது வந்து இப்ப நம்ம காலேஜ் முடிக்கும்பொழுது என்ன ஒரு யுனிவர்சிட்டி டாப்பரா வருவேன். இல்ல முடிச்சு போகும்பொழுது நல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பேன். இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போவேன் அப்படிங்கிறது. அப்போ அங்கருந்து நம்ம வந்து அடுத்து 4 வருஷம் முடிக்கும்பொழுது என்ன ஆவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரீம் வேணும். அந்த ட்ரீம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம காலேஜ் போய் அரியர் வைக்கிறேன். 70% அவரேஜ் வாங்கி தட்டு மாரி பாஸ் ஆகி முடிச்ச உடனே வேலை கிடைக்கல. அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கிற டைம் தான் அப்போ. ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்ல. காலேஜ்லயே வந்து ஒரு இந்த லேப் இருக்கு இல்லைங்களா? கம்ப்யூட்டர் லேப் இருக்குங்களா? அந்த லேப்ல வந்து லேப் அசிஸ்டன்ட்டா நானும் இன்னொரு பையனும் சேர்றோம். கிளாஸ் பையனும். 2 பேரும் சேர்ந்து அங்க ஒரு ரூ. 4000 சம்பளம் குடுத்து ஹாஸ்டல்ல தங்கி 2, 3 மாசம் இருக்கிறோம். அந்த டைம்ல HCL பெங்களூர் வந்து அட்டெண்ட் பண்ணி கிடைச்சு போறோம். அப்ப பாருங்க ஒரு ட்ரீம் இருந்தப்போ நம்மளுடைய பொட்டன்ஷியல் எவ்வளவு வெளியில வந்தது. அடுத்து ட்ரீம் இல்லாதப்ப அப்படியே எல்லாம் டவுன் ஆகுது. நானும் யோசிப்பேன். ஸ்கூல்ல எப்படி 12த்ல மட்டும் நல்லா படிச்சோம். இப்பலாம் ஏன் நம்மளால படிக்க முடியறதில்ல? இந்த ஹாஸ்டலுக்கு வந்தனால படிக்க முடியலையாட்டுருக்கு அப்படின்னு நானும் நினைச்சுக்கிறேன். நமக்கு அந்த கைடன்ஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியல. அப்போ இது நமக்குள்ள இந்த கனவு தான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்குது அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்க தெரியல. அப்போ அந்த கனவை கொண்டு நம்ம சப்கான்ஷியஸ்ல போடுறதாங்க இந்த ப்ராசஸ். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது அதுதான். அதுக்கான சிம்பிளான டெக்னிக் தான் அந்த பிக்சர் கிரியேட் பண்றது. அது என்ன ப்ரொசீஜர்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணுமோ, நம்ம மேல நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது. இப்போ நான் ஏன் இந்த மியூசிக் பத்திலாம் போட்டிருக்கேன்னா, எனக்கு மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃப்ளூட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ளூட் கத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அப்படி ஒரு ஆசை இருக்குன்னா, நம்ம அதுக்கான ஒரு பெஸ்ட் ஒரு ட்ரீம் வைக்கிறோம். ஓகே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ளூட் பிளேயர் இல்ல வந்து இந்தியால பெஸ்ட் ஃப்ளூட் பிளேயர். அது நான் தான் அப்படின்னு சொல்லி Googleல சர்ச் பண்ணி முதல் ஃபோட்டோவா என்னோட பேர் வர மாரி நான் ஒரு இமேஜின் பண்ணி அந்த ஃபோட்டோவ எடிட் பண்றேன். அந்த ஃபோட்டோ மாரி கொண்டு வர முடியலனா கூட பரவாயில்ல. டெக்ஸ்ட்ல உங்க பேர போட்டுக்கங்க. அத வந்து ஈஸியா பண்ணலாம். நீங்க சும்மா பிக்சர்ல போயிட்டு கேலரில நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, Googleல தேடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, நீங்க வந்து அத எடிட் பிக்சர் குடுத்தீங்கன்னா, நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் எஃபோர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த 5 நிமிஷத்துல வந்து நமக்குள்ள அது சப்கான்ஷியஸ்ல போய் பதிஞ்சுக்கும். நீங்க அத கிரியேட் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பதிஞ்சிரும். இப்ப நான் போட்டிருக்கிற அந்த 20 ஃபோட்டோவே நீங்க பார்த்துட்டு ஒரு தடவ பார்த்துருப்பீங்க. குரூப்ல போட்டிருக்கிறது. அதுவே உங்களுக்கே ஞாபகத்துல இருக்கும். சிலதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ஏன்னா, அதுதான் அந்த படங்களினுடைய ஒரு இது பவர். சரி இத கிரியேட் பண்றது ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது வந்து இத நம்ம ஷேர் பண்றோம். இந்த குரூப்ல போடுங்க. கிரியேட் பண்ணிட்டு. ஏன்னா, ஒரு 4 பேத்துக்கு வெளியில ஷேர் பண்ணும்போது என்னன்னா, நம்மளுடைய அந்த கனவு இந்த ஐடியாவுல இருக்கிறாங்களா, இப்ப நீங்க இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்க வீட்ல இருக்கிறவங்க, உங்க கணவனோ, மனைவியோ வந்து என்ன ட்ரீமோட இருக்கிறாங்க? குழந்தைங்களோட ட்ரீம் என்ன? கனவு என்ன? கேட்டீங்கன்னா தெரியாது. அப்ப நம்ம வீட்ல இருக்கிறவங்களோட ட்ரீமே தெரியாத நிலையில தான் நம்ம இருக்கிறோம். நம்மளோட ட்ரீமே முதல்ல நமக்கு என்னன்னு தெரியல. அப்ப என்னன்னே யோசிக்காத விஷயத்த எப்படி அடைய முடியும்? அப்போ இது வந்து நம்ம லிமிட் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி யோசிக்காம, இந்த இடத்துல வந்து நம்ம தான் எதிர்மறை எண்ணங்கள கிளியர் பண்ணிட்டோம். இனி யோசிச்சோம்னா நம்ம அன்லிமிட்டடா தான் யோசிக்கணும். அதனால தான் ஹெல்த்த பொறுத்தவரைக்கும் 4 ஏரியா இருக்குதுங்க. ஹெல்த், வெல்த், ரிலேஷன், ஸ்பிரிச்சுவல். இது 4ம் தான் நமக்கு பேசிக்கா 4 பில்லர்ஸ் மாரி இருக்குது. 4 தூண்கள் மாரி நம்மள. அதுல வந்து ஹெல்த்த பொறுத்தவரைக்கும் நான் இருக்க வரைக்கும், என்னோட வேலைய நானே செஞ்சுட்டு ஆரோக்கியமா இருப்பேன்.
இது வந்து நம்ம ஏன் யோசிக்க வேண்டியிருக்குன்னா, நம்ம மைண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். 40 பிளஸ் ஆச்சா, உங்களுக்கு வந்து நீங்க செக்கப் பண்ணிக்கங்க எதுக்கும். உங்களுக்கு ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு நெறைய அட்வர்டைஸ்மென்ட்லாம் பார்த்திருப்போம். இல்ல நம்ம கூட படிச்ச பசங்கள்லாம் திடீர்னு எனக்கு சுகர் வந்துச்சுடா, பிபி வந்துச்சுடான்னு ஏதோ ஒண்ணு அந்த நோய் பத்தி சொல்லும்பொழுது, அது நமக்குள்ள போய் நம்பிக்கையா உருவாக ஆரம்பிச்சுரும். ஓ! நமக்கும் அது வந்துருமோ! அப்படின்னு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சுரும். அந்த நெனப்பு அப்படியே டெவலப் ஆச்சுன்னா, அது அப்படியே அது அந்த நெனப்புனாலேயே நமக்கு நோய் வந்துரும். ஏதோ ஒரு நாட்டுல இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஒருத்தனுக்கு வந்து உன்னுடைய ரத்தத்த எடுக்க போறேன்னு சொல்லிட்டு, கண்ண கட்டி படுக்க வச்சுட்டு அவன் கையில ஊசி குத்துறாங்க. அந்த ரத்தம் சொட்டு போடுற மாரி சவுண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் அவன் ரத்தம் வெளியில போறத அவனுக்கு கண்ல காட்டிட்டு, கண்ண கட்டிர்றாங்க. அதுக்கப்புறம் சும்மா ரத்தம் ஆக்சுவலா போகல. சும்மா தண்ணி சொட்டுறத மட்டும் வச்சிருக்காங்க பக்கத்துல. அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கிறான். நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குன்னு அவன் நெனச்சு நெனச்சு பயந்து பயந்து அவன் உயிரே போயிருது. அப்ப பாருங்க, நம்மளுடைய நெனப்பு வந்து உயிரையே எடுத்துரும் ஆக்சுவலா. அப்ப அதுவே உயிரையே பாதுகாக்கவும் செய்யுது. அப்ப நான் இருக்க வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பேன் அப்படிங்கிறது குறைஞ்சபட்ச ஹெல்த்துக்கான ஒரு ட்ரீம் ட்ரீம். அது எத்தன வயசு நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப அன்சர்டைன் லைஃப். அத வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துக்கு அப்புறம் வெல்த். வெல்த்ல என்னங்க பணம் நமக்கு தேவையான அளவுக்கு வேணும். நம்ம நம்ம ஒரு வீடு நமக்கு வந்து எல்லாத்துக்குமே அந்த சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்குது. நமக்கெல்லாம் எங்கேங்க வீடு கட்ட முடியும்? வீடு கட்டுறதுக்குலாம் லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல ஆகும். அதெல்லாம் யோசிக்கிறது கூட இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நல்ல ஒரு வீடு Googleல தேடி, ஒரு 5 சென்ட்லயோ, 10 சென்ட்லயோ நல்ல ஒரு அது நீங்க போட்டீங்கனாலே வரும். ஷோ எ குட் ஹவுஸ் டிசைன் இன் 5 சென்ட் அப்படிங்கிற மாரி ஏதோ நீங்க அடிச்சீங்கன்னா, அதுவே அந்த இமேஜஸ்ல வரும். அதுல வந்து உங்களுக்கு புடிச்ச ஒரு வீட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து திஸ் இஸ் மை ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு, மை ட்ரீம் ஹவுஸ். ஆக்சுவலா வந்து ட்ரீம் ஹவுஸ்ங்கிறத இதுதான் என் வீடு அப்படிங்கிறத நீங்க பிரசன்ட் டென்ஸ்க்கு கொண்டு வந்துடுறீங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, ஓகே மை ட்ரீம் ஹவுஸ்ன்னு நீங்க வேணா கீழ எழுதிக்கங்க. அத வந்து ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல அப்டின்ட்டு. எது பண்ணாலும் அங்க நடக்கிற அந்த வைப்ரேஷன் வந்து நமக்குள்ள ஆழ் மனசுல நல்லா பதிஞ்சிரும். அடுத்து வந்து போக்குவரத்துக்கு ஒரு வாகனம், ஒரு நல்ல டூ வீலரோ இல்ல ஒரு நல்ல கார். என்ன பிராண்ட், என்ன கலர்ங்கிறத வந்து நீங்க தேடி Googleல திஸ் இஸ் மை கார் அப்படிங்கிற மாரி. இதுதான் என் கார். அப்ப அந்த கார் கிடைச்சா என்ன ஃபீலிங் வருமோ, எப்படி ஒரு ஒரு கரும்பு சாப்பிட்டா எப்படி நம்ம ஃபீல் பண்றோம்? இனிப்பு. ஒரு மகிழ்ச்சியான உணர்வு இருக்கு இல்லையா? அது மாரி நம்ம அந்த கார் கிடைச்ச மாரியே நமக்குள்ள அந்த ஃபீலிங் கொண்டு வரும். இதுதான் ஃபீலிங் தான் மேனிஃபெஸ்ட் பண்றது. இதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறாங்க. ஒரு பொருள் கிடைச்சா என்ன ஃபீல் பண்ணுமோ, அத வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்சதாகவே நெனச்சு பார்க்குறோம். அப்போ நமக்கு அந்த இயற்கை, இறைவன் வந்து, "ஓ! இதுதான் உனக்கு வேணுமா? இது பிடிச்சிருக்குதா?" அப்படிங்கிற மாரி நமக்கு அது வந்து நமக்குள்ள மெதுவா டெவலப் ஆயி, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து நீங்க அந்த ஒரு சூழ்நிலைகள் அமையும். எப்படி ஒரு செடி வச்சோம்னா, ஒரு மாஞ்செடி வச்சோம்னா, 2, 3 வருஷத்துல காய் பிடிக்குதுல்ல. இந்த மாரி நம்ம போட்ட அந்த ட்ரீம் சீடு வந்து விளைவுக்கு வர்றதுக்கு ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம வச்ச ட்ரீம்னுடைய இதுக்கு தகுந்த மாரி சில மாதங்களையோ, சில வருடங்களையோ நமக்கு அது கிடைக்கும். நான் அன்னைக்கே நேத்தே போட்டிருந்தேன் பாருங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி கோச்சிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். பட் அன்னைக்கே எடுக்கணும்னு நினைச்சிருந்தா என்னால எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு தாட் ஃப்ளோவோ, ஐடியாஸோ எனக்கு வந்திருக்காது. இப்ப நான் தான் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப நினைச்சு பாருங்க காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு என்னுடைய ஆஃபீஸ் வேலைய செய்ய சொன்னா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இது எனக்கு புடிச்சிருக்கு நான் செய்றேன். அப்போ அந்த வெல்த் சம்பாரிக்கிறதுக்கு நம்ம என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம செய்யற வேலை வந்து நமக்கு புடிச்சு செஞ்சோம்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட், எஃபோர்ட் அதிகமா போடுவோம். நம்ம வந்து கணக்கு வழக்கு இல்லாம வேலை செய்வோம். இப்ப எல்லாருமே வந்து என்ன ஆயிருச்சுன்னா, நமக்கு கிடைச்ச வேலைய செஞ்சுட்டு இருக்கிறோம். கிடைச்ச கோர்ஸ் எடுத்து படிச்சோம். அதுக்கப்புறம் கிடைச்ச வேலைய செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா அத நன்றது புடிச்சு எனக்கு வந்து பெருசா ஒண்ணும் ஈடுபாடு இல்லைங்க. அப்படியே சரி இத செஞ்சா தான் வருமானம் வருது. அதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற மாரி இல்லாம, ஃபர்ஸ்ட்டு கையில இருக்கிற வேலைய வந்து நீங்க ஈடுபாடோட நம்ம இதுல எப்படி பெஸ்ட்டா இதுல எப்படி ஹேப்பினஸ் டெரைவ் பண்ணலாம். ஒரு குவாலிட்டியா ஒர்க் செய்யறனால எனக்கு ஹேப்பினஸ். இல்ல என்கிட்ட வர்ற கஸ்டமர் நல்லா வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புறேன். அவர் குடுக்குற ப்ராடக்ட், இல்ல நான் குடுக்குற சர்வீஸ் வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு திருப்தி குடுக்குது. அதனால எனக்கு ஒரு ஹேப்பினஸ். அப்படின்னு இந்த சோர்ஸ் ஆஃப் ஹேப்பினஸ் எப்படி வருதுங்கிறத டிரைவ் பண்ணணுங்க. அது வந்து பணம் கிடைக்கிறதுனால ஹேப்பினஸ் இல்லைங்க. பணம் வந்து பை ப்ராடக்ட் தான். மெயின் ப்ராடக்ட் வந்து நம்ம குடுக்குற அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கோ இல்ல சர்வீஸோ, ஸோ அது மேல நம்ம கவனம் செலுத்த சொல்றாங்க. நீங்க ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அதனுடைய நோக்கம் என்ன? நான் வந்து ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்ல. எனக்கு அந்த உணவு குடுக்குறதுல ஒரு சந்தோஷம். அது நல்ல தரமான உணவா, ஒரு ஆரோக்கியமான உணவா குடுக்குறதுல
சாப்பிட்டு போறவங்க அவரோட முகத்துல ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது, நிறைவு தெரிகிறது நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். இதையவே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, அதனுடைய பை ப்ராடக்ட்டா வரக்கூடிய பணம் வந்து அதிகமா பெருக ஆரம்பிச்சுரும். பேசிக்கா வந்து நமக்கு புடிச்ச விஷயத்த செய்யணும். இல்ல செய்யற விஷயத்த புடிச்ச மாரி செய்யணும். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு வெல்த் பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 1,00,00,000 நீங்க சம்பாரிக்கணும்னு ஒரு ட்ரீம் வைங்க. வரக்கூடிய வருடங்கள் 1 ஆர் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்ல என்னோட அக்கவுண்ட் பேலன்ஸ் என்னன்னு செக் பண்ணேன் அப்படின்னா, அதுல வந்து 1க்கு அப்புறம் 7 ஜீரோ இல்லைங்களா? 1,00,00,000ங்கிறதுக்கு எத்தன சைபர்ன்னு யோசிச்சோம்னா, 1க்கு அப்புறம் 7 ஜீரோ. அது டக்குன்னு யோசிச்சிருந்தா நமக்கு இப்பவே வராது ஞாபகத்துக்கு. ஏன்னா நம்ம யோசிக்காத ஒரு நம்பர் அது. கோடியா? அதெல்லாம் எங்கேங்க நமக்கு அப்படிங்கிற மாரி இருந்திருக்கும். இல்ல ஆல்ரெடி நீங்க ஒரு கோடியில தான் இருக்கிறீங்கன்னா, நீங்க அடுத்து ஒரு 10,00,00,000, 100,00,00,000 சும்மா ஒரு எண்ணம் தானே வைக்கிறோம் இப்போ. இப்ப யோசிக்கவே தயங்கினோம்னா, அது எப்படி நமக்கு நடக்கும்? இப்ப யோசிக்கிறதுங்கிறது, இப்ப எங்க வீட்டு முன்னாடி ஒரு மாமரம் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு யோசனை வருது. அதுக்கு நம்ம செய்யற வேலை ஒரு மாங்கொட்டைய கொண்டு போய் முளைக்க போடுறோம். அதுக்கப்புறம் அத வளர்த்துற வேலை யார் வேலையா இருக்கு பாருங்க. அது இறைவன் செயல். இங்க நம்ம செயல் அந்த மாங்கொட்டைய முளைக்க போடுற அளவுக்கு நமக்கு ஸ்கில் செட் இருந்தா போதும். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருந்தா போதும். அந்த யோசனை வச்ச அந்த விதைய வந்து வளர்த்துறது இறைவன் பார்த்துக்கிறாங்க. நான் முதல்ல இந்த உதாரணமா பார்த்ததுல, ஒரு டீ கடை வச்சிருக்கிறவர் நாட்டுக்கு பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற அந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே லாஜிக் இருக்காது. அப்ப அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளியர் டிஃபைன்ட் கோல் இருக்கணும். பணம்னா நெறைய பணம் அப்படின்னு சொல்றது இல்ல. எனக்கு இவ்வளவு தொகை. காருன்னா இந்த காரு, வீடுனா இந்த மாரி. நான் போட்டிருந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்த மாரி ஒரு பிக்சர் எடுத்து போட்டிருக்கேன். அது நிஜத்துல நடந்ததும் அதே மாரி தத்ரூபமா நடந்திருக்கும். பின்னாடி இருந்து என்னைய ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த கிரவுட் ஒரு 450, 500 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அந்த மேல அந்த ஃபோட்டோலயும் நான் வச்ச ட்ரீம் ஃபோட்டோல இருக்கிறதுலயும் ஒரு 400, 500 பேர் உட்கார்ந்திருக்காங்க. ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அப்ப கோல்ஸ் வந்து டிஃபைன்டா இருக்கணும். கிளியரா. 4 ஸ்டெப் இருக்குதுங்க இந்த கோல்ஸ வைக்கிறதுல, ட்ரீம்ஸ்ல. ஒண்ணு கிளியரா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்மூடித்தனமான நம்பிக்கை. இது நடந்துருமா? நடக்காதா? அப்படிங்கிற சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகப்படுறது எப்படின்னா, நீங்க ஒரு விதைய முளைக்க போட்டுட்டு, அத வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா முளைச்சிருச்சா? இல்லையான்னு பார்க்குறது. அப்புறம் அலுங்காம மண்ண பறிச்சு உள்ள வெளியில எடுத்து பார்க்குறது. இதுதான் சந்தேகப்படுறதனுடைய ப்ராசஸ். ஏன் நினைக்கிறது நடக்கிறது இல்லைன்னா, ஒண்ணு ஆழ் மனசுல வைக்காதனால நடக்காம போகுது. இல்ல அப்படியே ஆழ் மனசுல கொண்டு போய் இந்த மாரி பிக்சர் ஆக்கி, சிலதெல்லாம் வந்து போர்ட்லலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஏன் நடக்காம போகுது அப்படின்னா, நடக்குமா? நடக்காதான்னு ஒரு ஆங்ஸைட்டி வரக்கூடாது. அத பத்தி நினைக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலை தான் வரணும். அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்ப நான் ஆசைப்படுற அந்த வீடு, நான் வச்ச ட்ரீம் பிக்சர் வந்து நான் ஆல்ரெடி பஸ்ல போயிட்டு இருந்தா கூட, நான் அந்த காருக்குள்ள உட்காந்து போற மாரி அத இமேஜின் பண்ணி அத ஹேப்பியா ஃபீல் பண்றோம். ஸோ இப்ப கிளியர் கோலு, கண்மூடித்தனமான நம்பிக்கை. இந்த இயற்கையின் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசு, சின்னதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எவ்வளவுதான் பெருசா யோசிச்சாலும், நீங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறது ரொம்ப ஒரு தூசு மாரியான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா, நான் அதான் முதல்லயே சொல்லியிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் இந்த பூமி சுத்துறது மட்டுமே நினைச்சு பாருங்களேன். வேற பெருசா வேற எதெல்லாம் யோசிக்க வேண்டாம். இது இது எப்படி நடக்குது? அந்தரத்துல ஒரு நூல் கூட அளவு மாறாம, ஒரு ஒரு மில்லி செகண்ட் கூட ஸ்பீடு மாறாம சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்த இறைவன் செய்ய முடியுது அப்படின்னா, நீங்க ஆசைப்படுறது என்ன? அதிகபட்சம் ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு ரூ. 1 பணம், உடல் ஆரோக்கியம், நல்ல ஒரு உறவுகள், அடுத்து வந்து ரிலேஷன். பணமும் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குதுன்னா, அத சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கு, சிரிக்கிறது, பேசுறதுக்கு வேற 4 பேர் வேணும்ல. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். ஃபேமிலிக்குள்ள, குழந்தைங்களோட, அப்பா, அம்மாவோட, மாமனார், மாமியாரோட, பிரதர், சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா, இல்லையா? இப்போ ஒரு உறவு சிக்கலாக்கி விட்டோம்னா, அது கலையறதுக்கே சரியா போயிரும். இப்போ ஒரு 2 பேத்துக்கு ஒத்து வரலைன்னு டைவர்ஸ் கேஸ போட்டாங்கன்னா, அதனால இந்த கேஸ்க்கு போறது, கோர்ட்டுக்கு போறது, இது நெனச்சு பாருங்க மன உளைச்சல் எப்படி இருக்குன்ட்டு. அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, சொத்து தகராறுன்னு கேஸ போட்டுருக்கான். அதுக்கு வழக்கு போடுறது, அங்க போறது, வர்றது அப்படின்னு சொல்லி, நம்ம வாழ்க்கையில அதுக்கே பாதி நேரம் சரியா போயிரும். அப்ப அந்த உறவு நல்லா இருந்திருந்தா அந்த பிரச்சனை இல்லைல்ல. மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம்ல. இப்போ உறவுகள் நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இல்ல வேலை செய்ற இடத்துல நல்ல அருமையான கம்பெனில நல்ல ஒரு ஒரு அற்புதமான இடத்துல வேலை கிடைக்குது. அங்க போனா அங்க அங்க பக்கத்துல உட்காந்துக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் சரியில்ல. இல்ல மேனேஜரோட ரிலேஷன் சரியில்ல. அப்படின்னு எப்படி இருக்கும்? இல்ல நீங்களே முயற்சி பண்ணி ஒரு பெரிய தொழில உருவாக்கி இருக்கிறீங்க. அங்க வர்ற உங்க எம்ப்ளாயீஸோட உங்களுக்கு உறவு சீராக இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, பணம் நல்லா ப்ராஃபிட் கூட வரலாம் அதுல. ஆனா மகிழ்ச்சியா இருக்க முடியாது உங்களால.
அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஹியூமன் ரிலேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது முடியாததுனால. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஹியூமன் ரிலேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்போ வெல்த்ல வந்து நம்ம என்ன வேணுமோ அத நம்ம கிளியரா எல்லாத்துலயும் நம்ம கிளியரா என்ன வேணுங்கிறத நம்ம யோசிச்சுர்றோம். கண்மூடித்தனமான நம்பிக்கை. இயற்கையின் பிரபஞ்சத்தின் பார்வையில பெருசு சின்னது கிடையாது அப்படிங்கிறது. கடைசியா பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான மனநிலை. அதுதான் அதுக்கு ஊத்துற தண்ணியே. கிடைச்சிருச்சு என்கிட்ட தான் இருக்குது இப்போ. இப்ப நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை. இப்போ ரிச்னஸ் அந்த அபண்டன்ஸ் வந்து மைண்ட்ல கொண்டு வரும். அதெல்லாம் நமக்கு எங்கேங்க அதெல்லாம் நம்மளால முடியுமா? அப்படின்னு புவர் மைண்ட் செட்ல இருந்து நம்ம ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு முதல்ல மாத்துறோம். இந்த 4 விஷயம் தான் பேசிக்ன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இப்ப இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஃபியூச்சர் பத்தி ஒரு கோல்ஸ் பத்தி யோசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆயிட்டு இருந்திருக்கும். அதனாலயே நெறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் எதுக்குங்க அந்த கனவெல்லாம் யோசிச்சோம்னா, நெனச்சுட்டு ஏதாவது நடக்காம போயிட்டா டிசப்பாயிண்ட் ஆயிரும். எப்படி? அந்த மாரி யோசிச்சுட்டே நெறைய பேர் வந்து நான் பெருசாலாம் யோசிக்க மாட்டேன். அதெல்லாம் யோசிச்சா நடக்காம போயிரும். அப்படின்னு ப ப இருக்கிறவங்களும் இருக்காங்க. இங்க என்னன்னா, "என் செயலாவது யாதொன்றும் இல்லை. தெய்வமே எல்லாம் உன் செயல் என்று உணரப் பெற்றேன்." சரி, இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருங்க. நம்ம யோசிச்சா கண்டிப்பா கிடைச்சே தீரும். ஏன்னா, இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய நம்ம நேத்து நினைச்சதனோட விளைவு தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நினைச்சது நடக்கும்ங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்ல. அது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. என்னன்னா, கொஞ்சம் ஒரு லிமிட்ட தாண்டி யோசிக்கிறோம். நம்ம சரவுண்டிங் சர்க்கிள்ல இருந்து யோசிச்சு வளர்ந்த விதத்த மாத்தி, அன்லிமிட்டடா யோசிக்கிறோம். இப்போ ஒரு கோடிங்கிற நம்பர் நானே இது வெகு நாள் வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. ஏன் அது யோசிக்க மாட்டேங்கிறோம் நம்ம? அப்ப அவனால முடியாதா? ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்னா, நமக்கு அவ்வளோதான் வருது அங்க. வரக்கூடிய வருமானத்த வச்சு செலவெல்லாம் போக மீதி எடுத்து பார்த்தோம்னா, 1 கோடிங்கிறது அடுத்த 10, 20 வருஷம் சம்பாரிச்சா கூட சேர்த்த முடியாதுருக்கு. அதனால நம்மலாம் எங்க அதெல்லாம் முடியாது நமக்கு அப்படின்னு விட்டுறோம். இப்போ அது எனக்கு நடக்கும். நினைச்சா நடக்கும் அப்படிங்கிறனால நினைக்கிறேன் இப்போ. கூடிய சீக்கிரம் இந்த சில வருடங்களுக்குள்ளாவே நான் வந்து 1 கோடிங்கிற நம்பர் ரீச் பண்ணிருவேன். எப்படி ரீச் பண்ணுவேன்? எனக்கு புடிச்ச காரியத்த செய்யணும். ஆடிங் வேல்யூ டூ த பீப்பிள்ஸ் லைஃப். ஏதோ ஒண்ணு செய்றோம். அது 4 பேத்துக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா, அதனால அவங்க ஒரு வேல்யூ நமக்கு பதில் குடுக்குறாங்க. அப்ப அந்த மாரி வேலைகள் இப்ப நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. வேலைக்கு போய் சம்பாரிச்சு யாராவது கோடீஸ்வரன் ஆயிருக்கானா? இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பட் வேலையவே நம்ம தினமும் காலையிலருந்து சாயங்காலம் வரைக்கும் செஞ்சு, மாச சம்பளம் வாங்கி எவனாவது கோடீஸ்வரன் ஆயிரன்னு பார்த்துருக்கோமா? ஏதாவது தொழில் பண்றவன் தாங்க அந்த எக்ஸ்போனென்ஷியலான ஒரு இன்கம் வந்து அதுல தான் வரும். அப்ப அந்த மாரி ஒரு எண்ணம் நான் வந்து எனக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் நீங்க ஆரம்பிக்கலாம்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுருக்கலாம். இப்ப அந்த தொழில் நான் ஆரம்பிச்சுட்டேன். அதுல எனக்கு மூலமா பல பேத்துக்கு நன்மை அடையுது. அதனால எனக்கு கோடிக்கணக்கான வருமானங்கள் வருது. அப்படியே ஒரு ட்ரீம வைங்க. அது இன்னைக்கு நடக்காம இருக்கலாம். மேபி கம்மிங் இயர்ஸ்ல அது நடக்கும் அது. அப்போ அவ்வளோ கோடி சம்பாரிக்கும்போது என்ன எல்லாரும் இப்ப நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் 12 மணி நேரம் வேலை செய்றோம். மாசம் ஒரு 15,000 சம்பளம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. 1,00,00,000 சம்பாரிக்கும்போது என்ன அவங்க 24 மணி நேரத்துக்கு மேல ஏதாவது வேலை செய்ய முடியுமா? வேலை கம்மியாயிருங்க ஆக்சுவலா. எல்லாமே ஆளுங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ 1% இந்த 1% பீப்பிள்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு இவ்ளோ செல்வமும் இந்த உலகத்துல இருந்தாலும், அத வச்சு அனுபவிக்கிறவங்க வந்து ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாம் அது அவங்க அந்த கனவுகளுக்கு வேலை செஞ்சு குடுக்குற வேலையாட்களா தான் நம்மலாம் இருக்கிறோம். இப்ப நான் ஒரு கம்பெனில வேலை செய்றேன் அப்படின்னா, என் கம்பெனிக்காரனுக்கு பெரிய ட்ரீம் இருக்குது அங்க. அவங்க வந்து பெரிய லெவல்ல கோல்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே இந்த வருஷம் இத்தனை கோடியா, அடுத்த வருஷம் அத்தனை கோடின்னு சொல்லி ஒரு ட்ரீம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ட்ரீம்ஸ்க்கு வந்து வேலை செய்ய வச்சிருக்காங்க. இப்ப அடுத்தவங்களோட கனவுக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் அவன் வளர்றான், நம்ம வளர்றதில்ல. அதனால வந்து இருக்கிற வேலைய தூக்கி போட்டு வர சொல்லல. இருக்கிற வேலை நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு மாச சம்பளம் குடுத்துட்டு இருக்கு. எனக்கு எல்லா வகையிலும் நன்றி. அது வந்து ரொம்ப எந்த எந்த குறையும் இல்ல. பட் அது கிடைச்சா நல்லா இருக்கும். நான் ஆசைப்படுற பிசினஸ் செஞ்சா நல்லா இருக்கும். அது எதா வேணா இருக்கலாம். ஒருத்தருக்கு சில ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கலாம். இல்ல நான் சொந்தமா பெரிய ஒரு 100 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு இருக்கிறேன். ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னா, நம்ம அத யோசிச்சா நடக்குமா நடக்காதாங்கிறத பத்திலாம் கவல வேண்டாம். அது நீங்க யோசிக்கிறத யோசிச்சு விட்டுருங்க அவ்வளோதான். 100 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இதான் மை ட்ரீம் அப்படின்னு போட்டு விட்டுருங்க. அதுக்கான எஃபோர்ட்ட பத்தி கூட நீங்க இன்னைக்கே செய்யணும். எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரீம வந்து செட் பண்ணுங்க. என்ன பண்றோம்? ஒரு மாமரம் வேணும்னு ஆசைப்பட்டோம். இத்தன நாளா எனக்கு ஆசை இல்லாம இருந்தங்க. நீங்க பாட்டுக்கு ஆசைய தூண்டி விட்டீங்க. எனக்கு இப்ப டென்ஷன் ஆகுது. மாமரம் முளைக்குமா முளைக்காதான்னு. அப்படிங்கிற மனநிலைக்கு போ வேண்டாம். நம்ம போட்டா விதை போட்டா இறைவன் வளர்த்தி குடுக்குறாங்க. நம்ம என்ன மாரி பழகிட்டோம்னா, எல்லாமே நம்மளே செஞ்சு செய்றோங்கிற மனநிலையில பழகிட்டோம்.
அப்போ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது தீர்மானம்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து வெல்த் ரிலேஷன் 3ம் கிடைச்சிருச்சு. ஆனா மைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிருமா? இப்ப யாருக்கு இல்லாம இருக்குது? ஹெல்த் எல்லாத்துக்கும் நல்லா மேக்ஸிமம் பீப்பிள் நல்லா தான் இருக்குது. வெல்த் சில லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் வச்சிருக்கவங்க இருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, உறவுகள் நல்லாவே இருக்குது. ஃபேமிலியில, சரவுண்டிங்ல எங்க போனாலும் நல்லா "வாங்க தலைவரே வணக்கம்" அப்படின்னு சொல்லி மதிக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. இது போதுமா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்களா? இல்ல. இந்த சினிமா நடிகர்கள்லாம் கோடிக்கணக்கில் 100 கோடி, 50 கோடிலாம் சம்பாதிக்கிறேங்கிறாங்க. அப்புறம் ஏன் ரஜினி வந்து காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு இமயமலைக்கு போறாப்படி? ஏன்னா, அந்த ஃபைனலான லெவல் வந்து அந்த எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம நம்ம ஏன் பொறந்தேன்? செல்ஃப் ரியலைசேஷன் பத்தி தேட ஆரம்பிச்சுருவோம். அங்க இறைவன பத்தி நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்பதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற அந்த 4வதான கோல் அங்க வருது. ஃபர்ஸ்ட் பேசிக் நீட்ஸ ரீச் பண்றோம். ஃபுட்டு, ஷெல்டர், குளோத்திங். நம்ம உணவு, உடை, உறைவிடம் 3ம் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து சமூகத்துல ஒரு அந்தஸ்து வேணும்னு நெனைக்கிறோம். அப்புறம் பாதுகாப்பு இல்லையா? பிளாட்ஃபார்ம் படுத்துக்கிறவங்களுக்கு பூச்சி கடிச்சிரும், ரோட்ல போற வண்டி மேல வந்து விட்டுருவாங்கன்னு பயம்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஒரு நம்ம பெரிய ஒரு வசதியா இருக்கிறவங்க வீடு பாருங்களேன், வெளியில 2 கேட் போட்டு பூட்டியிருப்பாங்க. செக்யூரிட்டி கேமரா வச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த பாதுகாப்பு வேணுங்கிற உணர்வு வந்து என்னைக்கு இந்த பேசிக் நீட்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, அதுக்கு அடுத்த லெவல்ல அந்த பாதுகாப்பு, கௌரவம், மரியாதை இதெல்லாம் வேணுங்கிற நெனப்பு வருது. சரி அதுவும் கிடைச்சிருது. அடுத்தது வந்து நான் என்ன ஊர்லயே தெரிஞ்ச பிரபலமான மனிதரா, நேம் அண்ட் ஃபேம், புகழ், பணம் எல்லாமே நமக்கு வந்து அடுத்து நெறைய வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை. சரி, அதுக்காக ஓடுறாங்க. அதுவும் கிடைச்சிருது. மைண்ட் திருப்தி ஆகுறது இல்லைல்ல. அடுத்து என்ன அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்பதான் நமக்கு இது ஆல்ரெடி இருக்குதுங்கிற உணர்வுக்கு வந்துட்டோம். இல்லையா? நம்ம அபரிவிதமான மைண்ட் செட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம், இப்பவே நம்ம என்ன தேடுறோம்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த இறைவன அடையிறது எப்படி? பொதுவா ஸ்பிரிச்சுவல் அப்படின்னாலே ஸ்பிரிட் அப்படின்னாலே ஆவி. இந்த உயிருங்கிற ஆவி, ஸ்பிரிட்ட பத்தி படிக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம பொதுவா சப்ஜெக்ட்ல அத படிக்கவே இல்லைங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, 1900 அந்த டைம்க்கு முன்னாடிலாம் எங்க தாத்தாலாம் படிப்பு என்ன நீங்க படிச்சீங்கன்னு கேட்டா, நாங்கலாம் எங்களுக்கு மகாபாரத கதை சொல்லிக் குடுத்தாங்க. ராமாயணம் சொல்லிக் குடுத்தாங்க. இந்த மாரி பாட்டெல்லாம் சித்தர் பாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோதான் படிப்பே இருந்துச்சு. அப்ப அந்த உயிர பத்தி படிக்கிற கல்வி தான் இருந்துச்சு அப்பவே. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மெட்டீரியல்க்கான எஜுகேஷன் மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால மெட்டீரியல் நம்ம சம்பாரிக்க முடியுது. நம்ம இதிலேயே பிஸியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில நம்ம கொஞ்சம் நிதானமா யோசிக்கும் பொழுது, என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி என்னன்னா ஒண்ணும் பெருசா அர்த்தமா இல்லையே. எதுக்காக பொறந்தோம்? இது சம்பாரிச்சு எப்படி போம்போது எதையும் எடுத்துட்டு போ முடியாதுன்னு வேற தெரியுது. எதுவுமே அங்க ஒளிவு இல்லையே. ஒரு கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, போம்போது எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப இது பின்னாடியே ஓடிட்டு இருந்தா என்னத்துக்காச்சு? சரி அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குதுங்க. எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்ல, ஆன்மீக ஈடுபாடு இல்ல அப்படின்னா கூட, இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா இருக்குதுங்க. என்ன ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னவா இருக்குது அப்படின்னா, என்ன ஸ்பிரிச்சுவல்னு என்ன நம்ம இப்ப நம்ம ஒரு சிவபுராணத்த உட்காந்து பூரா படிக்கிறீங்க. திருவாசகம் ஃபுல்லா படிச்சுட்டீங்க. இல்ல இது பகவத்கீதை ஃபுல்லா படிச்சுட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அதுல என்ன சாராம்சமா என்ன சொல்ல வர்றாங்க? இந்த பைபிள் படிக்கிறேன், குரான் படிக்கிறேன் எல்லா மதத்துக்காரங்களும் இருக்கிறீங்க. ஒவ்வொரு மதத்தினுடைய சாரம் என்ன? அதனுடைய கோர் விஷயம் என்ன? எசன்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க? எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெவனுக்கு போவீங்க. இறந்ததுக்கப்புறம் நீங்க வந்து நல்ல காரியம் பண்ணீங்கன்னா, சொர்க்கத்துக்கு போவீங்க. கெட்டது பண்ணீங்கன்னா, நரகத்துக்கு போவீங்க. நம்ம எல்லா பெரிய அறிவாளிகளா நம்ம லாஜிக்கல் திங்கிங் இருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோம்? அதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலா இருக்குது. அதெல்லாம் அனுபவமா தெரியல. யாராவது போயிட்டு வந்திருக்காங்களா? அப்போ ஓரளவுக்கு லாஜிக்கா நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய லெவல்ல யோசிக்கலாம்னா, ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நம்ம மார்க்கண்டேயர் கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. அதாவது 16 வயசு ஆகும்பொழுது அவங்க யமன் வந்து உயிரெடுக்க வர்றாங்க. அவர் என்ன பண்றாரு, ஓடி சிவலிங்கத்த கட்டி பிடிக்கிற மாரி ஒரு படம் ஒண்ணு இருக்கும். சிவன் வந்து காட்சி கொடுத்து, அந்த திரிசூலத்த வச்சு யமன தடுக்கிற மாரி ஒரு பிக்சர் நீங்க பார்த்திருப்பீங்க சிவன் கோயில்ல. ஒரு ஒருத்தனுக்கு வந்து சமயம் இப்ப நம்ம வந்து சமய நூல்கள்லாம் சொல்றாங்க பாருங்க. இப்ப சமயம் அப்படிங்கிறது நம்ம மதத்துக்கு இன்னொரு பேர் வந்து சமயம். சமயம்னா அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன? டைம். அந்த டைம் அப்படிங்கிறது எந்த டைம் குறிக்குதுன்னா, ஒருத்தனுக்கு மரணம் வரும் நேரத்துல அவனோட சிந்தனை எத நோக்கி இருக்கு? அத பத்தி தான் வாழ்க்கை பூரா அத படிக்கிறதுக்கு தான் இந்த கல்வி எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மரணம் வர நேரத்துல, அந்த மரணத்திலிருந்து தடுத்து, அந்த சவமாயிராம சிவநிலைக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளா ஒரே சாரமா சிம்பிளா சொன்னா, அந்த இறைவன் அடியில நம்ம சேர்றோம்.
அது இறைவனடி எங்கேயோ இருக்குன்ட்டு இருந்தா அது பார்த்தா இப்பதான் தெரியுது நமக்குள்ளேயே இருக்குது. இப்ப ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாகிறது, முக்தி அடைகிறது, சாகாவரம் பெறுதல், இந்த சிரஞ்சீவியாக்கப்படுதல் அப்படிங்கிறது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற இறைவனோட ஐக்கியமாயிடுறேங்க. இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளா உதாரணமா சொல்லணும்னா, வள்ளலார் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நீ வாழும் இந்த வாடகை வீட்டை உன் சொந்த வீடாக ஆக்கிக் கொண்டால் நீ வேறொரு வீடு தேடி போக வேண்டியதில்லைங்கிறாங்க. நம்ம பார்க்குற மாதிரி இந்த உயிர் அப்படிங்கிற ஒரு இயக்க சக்தி, ஒரு ஆவி நமக்குள்ள இருக்குது. ஒரு குடத்துக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. குடம் உடைஞ்சா என்ன ஆகும்? அந்த ஆவி வெளியில போயிடும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, வீடு இப்போ கவின் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அந்த கவினோட எங்க இருக்கார்? இந்த வீட்டுக்குள்ள, இந்த உடம்புக்குள்ள இருக்கார் கவின். இல்லையா? கவினுடைய வாய், கவினுடைய கை அப்படின்னா, கவின்ங்கிற ஆள் எங்க? அப்ப நான் இருக்கிற வீடுங்கிறது என்னுடைய உடல். சரிங்களா? இந்த வீட்டை உன் சொந்த வீடாக ஆக்கிக் கொண்டால், இந்த வீட்லயே நான் தங்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், நான் இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியதில்ல. இப்ப என்ன மீன் பண்றாங்கன்னா, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா, அந்த உடம்பு உடைஞ்சு போச்சு, அந்த கடமானது உடைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ஆவியானது வெளியில போயிருது. அது என்ன ஆகுது? திருப்பி இதுல சிவபுராணத்துல வர மாரி புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பாம்பாய், மனிதராய் இப்படி பல ஃபார்ம் எடுத்து தான் நம்ம இந்த ஹியூமன் ஃபார்முக்கு வந்திருக்கிறோங்கிறாங்க. இந்த எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் ஆர் பி டெஸ்ட்ராய்டுன்னு சொல்றாங்கல்ல. ஒரு எனர்ஜி உருவாக்கவோ, அழிக்கவும் முடியாது அப்படின்னு. அந்த உள்ள இருக்கிற அந்த எனர்ஜி, உயிருங்கிற எனர்ஜி வந்து பல ஃபார்ம் எடுத்து ஹியூமன் ஃபார்ம் எடுத்துக்குது. ஹியூமனுக்கு வந்து திங்கிங் பவர் குடுத்ததுனால, அந்த எண்ணம், அந்த திங்கிங்கிற ஆற்றல கொண்டு, இந்த சிந்திக்கிற ஆற்றல் கொண்டு, ஆறாம் அறிவு கொண்டு, இறைவன்ங்கிற ஒரு விஷயத்த உணர முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஏன் மத்த ஜீவராசிகள்லாம் சாமி கும்பிடுறதில்ல, கோயில் கட்டிக்கிறது இல்ல அப்படின்னா, அதுகளுக்குலாம் திங்க் பண்ண தெரியல. சரி, இந்த திங்கிங் குடுத்தனால மனிதன் முட்டாளாகி போயிட்டானா? இல்ல. மனிதன் வந்து புத்திசாலியா தான் இருக்கிறான். அந்த புத்திசாலித்தனத்த யூஸ் பண்ணி, இப்படி ஒரு சிந்தனைக்கு வரணும் நம்ம ஆக்சுவலா. இப்ப எல்லா விஷயம் யோசிச்சா கிடைச்சிருச்சு. கடைசியா நான் முக்கியமா யோசிச்ச சிந்தனை என்னன்னா, நான் இந்த உயிர் பிரியாம எனக்குள்ள அந்த உயிரானது அடங்கிரும். இந்த வீட்ட என்ன சொந்த வீடா ஆக்கிக்கணும். அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கான ஒரு கோல். ஏன்னா, இது எல்லாமே பண்ணுனது பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சிக்கு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணோம். இல்லைங்களா? எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், உறவுகள் வேணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் கிடைச்சா எனக்கு மகிழ்ச்சி. இது எல்லாம் கிடைச்சுச்சு. கடைசில மரணம் வந்துருச்சே. எல்லாம் போச்சுல்ல அப்புறம். துன்பத்துல முடிஞ்சிருச்சு. எனக்கு அந்த துன்பமும் வேண்டாம். எனக்கு மரணம் இல்ல பெருவாழ்வு வேணும். சாகாவரம் வேண்டும். இந்த 2 வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். மரணம் இல்ல பெருவாழ்வு. சாகாவரம், சிரஞ்சீவி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பழக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் தான். ஆனா அது என்ன? அது எப்படி அடையிறது? இப்ப வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்க வாசல் திறக்குறாங்க. அப்படின்னா, அந்த வாசல் வழியா போயிட்டு வந்தோம்னா, நம்ம வைகுண்டம் நமக்கு கிடைக்கும். வைகுண்டம்னா சொர்க்கம்னு சொல்லி வைஷ்ணவத்துல சொல்றது. கைலாயம்னு சொன்னா சைவ மதத்துல சொல்றது. ஹெவன்னா கிறிஸ்டியானிட்டில, மெஹராஜ்ன்னா இஸ்லாம்ல. அப்ப எனக்கு வந்து வைகுண்டம் போறது எனக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம புழக்கமா இருக்கிற ஒரு இது. ஆனா எப்படி எனக்கு எனக்கு வேணுங்கிற அந்த நெனப்பு வரணும்ல. இப்ப நான் அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டா தான் போ முடியும். எனக்கு அந்த நெனப்பே வரலைன்னா எப்படி? இப்ப நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்ல அந்த ஆசை தூண்டுறாங்க ஆக்சுவலா. நமக்கு ஏதோ ஒரு ஆசை வந்துட்டே தான் இருக்குது. ஆசைய விட்டுருங்க, ஆசைய விட்டுருங்கன்னா, அது வருது. தானே வருது. அத எப்படி விட முடியும்? இயற்கைக்கு எதிரா நம்ம செயல்பட முடியாதுல்ல. அப்ப அந்த வரக்கூடிய ஆசைய எது மேல நீ வைக்கணுங்கிறது டைரக்ஷன் குடுக்குறது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. என்னன்னா, இப்ப நேத்து கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. 80% 85% இந்தியால ஹிந்துஸ் இருந்தாலும் யாரும் வேதம்னு எடுத்து படிக்கிறது இல்ல. ஏன்னா நம்மளுடைய வே ஆஃப் லைஃபே வந்து கிட்டத்தட்ட வேதத்தின்படியே வே ஆஃப் லைஃப் அமைஞ்சிருச்சு. எல்லா ஊர்லயும் எல்லாரும் வந்து தன்னுடைய மதத்த சார்ந்து இருக்கிற வேதத்த படிக்கிறாங்க. படிச்சோம்னா தான் நமக்கு தெரியும். இப்ப நம்ம இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் எதுக்கு பண்றோங்கிறதுக்கான காரணம் தெரியும். இப்ப சும்மா வைகுண்ட ஏகாதசின்னு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். நேத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்களா? போயிட்டு வந்தாச்சுங்க. எதுக்கு போனோம்? என்ன அங்க என்ன தாட் ப்ராசஸ் நமக்கு கிடைச்சது? அது தெரியல. அப்ப வைகுண்டம்னு ஒண்ணு இருக்குது. நம்ம அங்க போகணுங்கிற எண்ணம் நமக்கு அமெரிக்கான்னு ஒரு இடம் இருக்குது. நான் அங்க போகணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாங்க. முதல்ல அந்த எண்ணம் வருது. அத பத்தி பேசுறாங்க வெளியில. "நீங்க எப்படிங்க போறது?" அப்படின்னு போய் கேட்கறாங்க. அவங்க சொல்லாகுது. அதுக்கப்புறம் கிளம்பி போய் விசா இன்டர்வியூ போய் உட்காந்து அட்டெண்ட் பண்றாங்க. அது செயலாகுது அதுக்கப்புறம். இப்ப எண்ணத்துல வராது, சொல்லுக்கு வராது, சொல்லு வராது, செயலுக்கு வராது. அப்போ நான் சொர்க்கத்துக்கு போவேன் இந்த பிறவி முடிவுல. எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம். மீண்டும் பிறவாமை வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்திவர் நீந்தார் இறைவனடி சேராதார். திருக்குறள் முதல் அதிகாரத்திலேயே படிச்சிருக்கிறோம். நம்ம 1வது, 2வதுலயே படிச்சிருக்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்தினா தான் இறைவனடி சேர முடியும் அப்படின்ட்டு. அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நீ வாழும் இந்த வாடகை வீட்டை உன் சொந்த வீடாக ஆக்கிக்கொள்.
அப்ப இந்த வீட்டிலேயே தங்கிடுற நிலை ஒண்ணு இருக்குதுங்க. அதுதான் ஞானிகள்லாம் அடைஞ்ச நிலை. இப்ப நீங்க எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற கோயிலா இருக்கட்டும், பழனி எடுத்துக்கங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. போகர் சமாதின்னு உள்ள இருக்கும். ஏன் ஒருத்தவங்கள உள்ள வச்சு சாமியே கும்பிடுறோம்? ஏன் அந்த 63 நாயன்மார்கள் சிலைய அவங்களும் மனுஷங்கள் பேரு தானே போட்டிருக்காங்க. மனுஷ உருவத்துல தான் வச்சிருக்காங்க. ஏன் அவங்கள கோயில்ல வச்சு கும்பிடுறோம்? நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா, ஆழ்வார்கள் சிலைலாம் வச்சிருப்பாங்க. ஆண்டாள், பெரிய ஆழ்வார், நம்மாழ்வார் இப்படி ஆழ்வார்கள் சிலைலாம் வச்சிருப்பாங்க. ஏன் அவங்கலாம் என்ன ஆனாங்க? என்ன பண்ணாங்க? என்ன சாதிச்சாங்க? இதே வந்து ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா, நார்மலா இறந்தாங்கன்னா கோயில சாத்திடுறாங்க. தீட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தீட்டான சவமாகக்கூடிய நிலை வேணுமா? இல்ல சிவமாகக்கூடிய மரணம் இல்லாத நிலை வேணுமா? எல்லாம் கிடைச்சது எனக்கு இந்த உலகத்துல. கடைசியில மரணம்ங்கிற துன்பம் வந்துருச்சு. மரணம்ங்கிற அந்த வார்த்தையே பாருங்களேன். எல்லாம் ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளயும் எல்லாமே இருக்குதுங்க. கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள கடவுள். மரணம், ரணம்னா புண்ணு. மாரணம், பெரிய புண்ணு. அதான் மரணம். அந்த ரணம் எனக்கு வேண்டாம். ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லாமே டேமேஜ் ஆகுதுல்ல அப்போ. அப்ப அது பெயின்ஃபுல்லா தானே இருக்கணும் உள்ளுக்குள்ள. இப்ப எனக்கு அந்த பெயின்ஃபுல்லான விஷயம் எனக்கு வேண்டாம். அப்ப உள்ளுக்குள்ளேயே நான் அடங்கிடுறேன் அப்படிங்கிற பொழுது, ஒரு பறவை ஒரு வாதிலிருந்து இன்னொரு வாதில போய் உட்கார்ற மாரியான ஒரு இது. ஓ! இப்படிலாம் ஒண்ணு இருக்குதா? அப்ப சாகாத நிலை அடையிறது, சமாதி நிலை அடையுது. சாகாத நிலைன்னா அப்படியே நடமாடிட்டே சுத்திட்டு இருக்கிறது இல்லைங்க. எப்படி இருந்தாலும் இந்த பிசிக்கல் பாடி 100, 120 வயசு தாண்டும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சித்தர்களோட சமாதி உள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, அவங்களுடைய உடல் அழியாத நிலையில் இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, உள்ள உயிர் தங்கி இருக்கிறனால அந்த டீகம்போசிஷன் ஆகுறதில்ல. இது வந்து எல்லா நீங்க கோவால செயின்ட் ஜேவியர்ன்னு ஒரு சர்ச்சில பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தவங்களோட உடல் வச்சிருக்காங்க. அது பிரிசர்வ் பண்ணதில்ல. அந்த உடல் உயிர் இருக்கிறதுனால சமாதி நிலையில இருக்குது அப்படியே அது. ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா, வெளியில ராமானுஜர் உட்கார்ந்த நிலையில இருக்கிறத நீங்க பார்க்கலாம். 1000 வருஷமா இருக்குதுங்கிறாங்க வெளியிலேயே. பார்த்தா சிலை மாரி தான் இருக்கும். ஆக்சுவலா அது உடல் அது. மேல ஏதோ பூசி வச்சிருக்காங்க. நீங்க நபிகள் நாயகத்தோட சமாதி ஓப்பன் பண்ணா, உள்ள வந்து அவங்களுடைய உடல் இருக்குன்னு சொல்லி என் முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா, நபிகளுடைய உடலை வந்து மண்ணு தீண்டக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் மண்ணுக்கு ஆணையிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வச்சுங்களேன். இறைவன் ஒருவரே. பேசிக் கான்செப்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு மதங்கள் நம்ம மதத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அடுத்த மதத்தை குறைய பேச மாட்டோம். இப்ப மதங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லை. ஏன்னா சொல்ல வந்த கான்செப்ட் மேட்டர் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிற உடல் அழியாத நிலை, மரணம் இல்லாத நிலை, மரணத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. அதுலயே என்ன வாசகம் வருதுன்னா, அழிவுக்கு ஏதுவாகி இது அழியாமைக்குரியதாக மாறும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். தி லாஸ்ட் enemy டு பி destroyed இஸ் டெத் அப்படின்னு இருக்கு. இப்போ அழிவுக்கு ஏதுவாகி இந்த உடல் அழியாமைக்குரியதாக மாறிடுச்சுன்னா மரணம் வந்து ஜெயமாயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த கடைசி எனிமி வந்து ஜெயிக்க வேண்டியவங்க வந்து மரணம் அப்படிங்கிறது. மரணத்தையே ஜெயிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வைக்கிறோம். அது எப்படி? அது எங்க நடக்குது? அது எப்படின்னு தேடுற ஒரு அறிவு நமக்கு அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்ம சிந்தனையே பண்ணாத விஷயமெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம படிப்புல அது வரல ஆக்சுவலா. லைட்டா வந்துச்சு. தமிழ்ல நம்ம மனப்பாடம் செய்யலும் சில இதெல்லாம் படிச்சிருப்போம். பட் அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பெருசா எடுத்துருந்துருக்க மாட்டோம். நம்மளுடைய கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் தான் வந்து ஃபுல்லா மெட்டீரியல் நோக்கி போயிருச்சு. அதுவும் தேவைதான். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆனா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்ட்டாங்க. இப்போ அருள்னா என்ன? வாட் இஸ் அருள்? டிஃபைன் அருள். அருள் இஸ் ஈக்குவல் டு கடவுள் தயவு. தயவுன்னா என்ன? உதவி. கடவுளோட உதவி. இப்ப எனக்கு அந்த உதவி இது இது ஒண்ணுதான் பெரிய விஷயமா இருக்குது பாத்தீங்கன்னா. இல்ல மத்தது எல்லாமே நம்ம அனுபவபூர்வமான விஷயமா இருக்குது. மரணம்ங்கிற ஒரு விஷயத்திலும் தடுக்கிறது யார் கையிலயும் இல்ல இப்போ. மருத்துவர்களே என்ன சொல்றாங்க? எங்கனால முடிஞ்ச வரைக்கும் நாங்க பாத்துட்டோங்க. இதுக்கு மேல நீங்க ட்ரஸ்ட் இன் காட். நீங்க இறைவன் வேண்டிக்கங்க. அதுக்கு மேல அவங்க இதில் இருக்கு. இதுக்கு மேல எங்கனால ஒண்ணும் முடியாது அப்படின்றாங்க. அப்ப அந்த இறைவன் உடைய வேண்டுதல் வந்து நம்ம கடவுள் தயவா நம்ம கேட்டுக்கிறோம். என்னை வந்து அந்த மரணம் இல்லாத நிலைக்கு எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது ஒரு திங்கிங். ஏன்னா இந்த திங்கிங் எவ்வளவுக்கு அவசியமா தேவைப்படுதுன்னா, இப்பவோ பின்னையோ சொல்றாங்க. இந்த லைஃபோட அன்சர்டனிட்டி பத்தி ஒரு பாடல்ல சொல்லும்பொழுது, இப்பவோ பின்னையோ இன்னும் சற்று நேரத்திலோ அது வரிசையா சொல்லிட்டே வராங்க. அப்பிலோ, தீயிலோ, நாயிலோ, பேயிலோ, ஆறாத புண்ணிலோ, அடநோய்கள் தன்னிலோ, செப்பரிய வீட்டிலோ, காட்டிலோ, மேட்டிலோ, என்னுயிர் பிரிந்திடும் இறைவா. உயிர் போறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. எந்த நேரம் வேணாலும் காலையிலயோ, நைட்லயோ, இல்ல ஏதோ ஒரு நாய் கடிச்சோ, இல்ல வந்து ஒரு ஆறாத புண் கேன்சர்ன்னு சொல்றோம். இப்படி ஏதோ ஒண்ணுல என் உயிருக்கு போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்குள்ள என்னுடைய திருவடியில என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு வேண்டுறாங்க. ஏன்னா லைஃப் ஒரு பலூன் மாதிரி இருக்குதுங்க. பார்த்தா டப்புன்னு வெடிச்சிரும். நேத்து நல்லாதாங்க பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்னங்க போயிட்டாரு அப்படிம்பாங்க. அவ்வளவுதான்.
அது நமக்கும் அதேதான். நம்ம இருந்துட்டு இருக்கிற யார் 100 வயசு கேரண்டி யார் குடுத்தா? அப்போ எப்ப வேணாலும் வரக்கூடிய அந்த யமன்ங்கிற அந்த கேரக்டர், சர்வ உலகம் யமன் கை அடக்கம்ங்கிறாங்க. அப்போ அந்த யமன்ட்டருந்து நம்ம தப்பிக்கணும். இதுக்கு ஒவ்வொரு மதத்திலயும் ஒரு உருவம் குடுக்குறாங்க. உயிர் எடுக்கிற ஒரு சைத்தான் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து யமன்னு சொல்றோம். நரகம்னு ஒண்ணு இருக்குதுங்கிறாங்க. அப்ப யமன் புடிச்சிட்டு போனா நரகத்துல தான் போடுவாங்க. அப்ப நம்ம சிவனடி சேர்ந்தோம்னா சொர்க்கலோகத்துக்கு போலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எந்நாளும் இன்பமே துன்பம் இல்லை. நித்தியம் பேரின்ப வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. இப்ப நித்தியம்ங்கிற வார்த்தை நிரந்தரம். பேரின்பம்ங்கிறது சலிக்காத இன்ப உலகமா ஒரு உலகம் இருக்குது. அன்பால் நிரப்பப்பட்ட உலகம்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அந்த உலகத்துக்கு நம்ம போயிட்டோம்னா துன்பம் இல்லை. ஏன்னா அந்த உலகத்துக்கு போறதுக்கான சிந்தனை தான் நம்மளோட திங்கிங் எல்லாம் லாங் டேர்ம் ஃபியூச்சர் பத்தின திங்கிங் வருது. மரணம் வேண்டாம்ங்கிற திங்கிங் வருதா இல்லையா நமக்கு? அது யாரும் சொல்லிக் கொடுக்கல. எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற எண்ணமும் வருது. எல்லாமே பெர்மனண்டா ஒரு ஸ்தாபரமா இருக்கணுங்கிற எண்ணமும் வருது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல்ல தான் கிடைக்குது. நமக்குள்ள இருந்து வர இன்ட்யூஷன் தான் அது. எல்லாமே நம்ம யாரும் சொல்லிக் குடுத்து வரல. அப்ப இந்த மாரியான திங்கிங் குடுக்கும்போது அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓ! இப்படியா? இதுதான் லைஃபா? அப்படின்ட்டு. இப்ப லைஃப்னுடைய டெஸ்டினி எத நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்? கார் எடுத்து ரோடு போனோம்லாம் போயிட்டு இல்லாம, நம்ம எத நோக்கி போனா தான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும். அது மாரி நம்ம இந்த பிறவியினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, மரணத்தில தான் போய் எல்லாத்துக்கும் முடியுது. அந்த மரணத்த ஜெயமாக்கிக்கிட்டேன் அப்படின்னா, வாழ்க்கையில ஜெயிச்சாச்சு எல்லாத்துலயும். ஸோ, இப்போ இக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அது ஹைப்போதெட்டிக்கலா இருந்தா ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்குவோம். ஏன்னா இல்லாத விஷயத்த ஏன் சொல்லப் போறாங்க? கற்பனையில ஒண்ணு இருக்குதுனாலே அது நிஜமாய் தான் தீரும் எப்படி இருந்தாலும். கற்பனைக்கு எட்டாத விஷயமாவும் இல்ல. அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாங்க. அப்போ ஒரு பேரின்பமான ஒரு வாழ்க்கைக்கு நான் போறேன். அதுக்கு என்னோட உயிரானது என் உடம்புலயே தங்கி சமாதி நிலை ஜீவனோட சமாதி ஆகுறது ஜீவ சமாதி. அடைஞ்சுட்டா நான் அதையும் அடைஞ்சிருவேன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவலுக்கான ஒரு விஷயத்துக்கு ஒரு ட்ரீம் ஒண்ணு வைக்கிறோம். அத வைக்கும்போது பார்த்தா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே சூப்பர். அப்படிங்கிற மாரி நம்ம அப்படியே பயணிச்சுட்டு இருக்கிறோம். அது எத்தன நாள் நம்ம பயணிக்க போறோங்கிறது எனக்கு தெரியல. ஓகே. எனக்கு இலக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இத நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேன். இப்ப மெட்டீரியலுக்கான இலக்கு எனக்கு தெரியுது. மெட்டீரியல் தாண்டி என்னோட ஸ்பிரிட், என்னோட உயிருக்கான இலக்கு என்னங்கிறது தெரியுது. ஸோ எல்லா கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ங்கிற ஹாப்பினஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ அதனால எல்லாருமே வந்து இந்த ட்ரீம் பிக்சர்ஸ் கிரியேட் பண்ணி போடுங்க. அது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா அது ஒரு சின்ன எக்சர்சைஸ் தாங்க. இத நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது எனக்கும் விளையாட்டா தான் இருந்துச்சு. என்னடா இது என்னமோ பண்ண சொல்றாங்க அப்டின்ட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது ஒரு 2 வருஷம் ஆகி நடக்கும்பொழுது, அடடா! இதுதான் 2, 3 அப்பலாம் இன்கம் பத்தி நான் யோசிக்க கூட இல்ல. பணம் என்ன பெரிய பணம் அப்டிங்கிற மாரி. வீடு தான் நமக்கு இருக்கு. இன்னொரு வீட ஏன் யோசிக்கணும்? அப்டின்ட்டு நான் இன்கம் பத்தியோ, இல்ல வீட்ட பத்தியோ யோசிக்கல. ஏன்னா கரியர் வந்து எனக்கு நான் பண்ணிட்டு இருக்கிற வேலைய விட நான் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டா பண்ணணுங்கிற யோசனை இருந்தது. சரி இது நமக்கு பேசுறதுக்கு புடிச்சிருக்குது. இதுவே நம்மளுடைய ட்ரீம் மென்டரிங் பீப்பிள்லயே ஒரு ட்ரீம் கரியரா வைப்போம்னு சொல்லி வச்சது. சரிங்க. 6 மணி ஆயிடுச்சு. அனைவருக்கும் நன்றி. நீங்க வந்து ஏதாவது டவுட்னா கேளுங்க. இந்த பிக்சர்ஸ் கிரியேட் பண்றது தெரியலன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்கு கிரியேட் பண்ணுங்க. Googleல போய் தேடுங்க. அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண தெரியும். இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. பசங்கள்ட்ட இருந்தாங்கன்னா கேளுங்க. கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டீங்கன்னா தான் இப்போ நம்ம ஒரு விதை பறிச்சு போடுறதுக்கான எஃபோர்ட் தான் நம்ம போடுறோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை தான் இது. இத செஞ்சோம்னா தான் நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம கிளியர் கோல்ஸ டிஃபைன் பண்ண முடியும். ஓகே எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறதுல நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அத செஞ்சுட்டு நீங்க குரூப்ல அப்படியே ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வந்துருங்க. எல்லாருமே வந்துருங்க. டோட்டலா சம்மரைஸ் பண்ணிட்டு எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகுது? இல்ல ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது. இந்த மாரி மாத்தி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. மெயினா இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிக்சர்ஸ் இப்ப முடியலனாலும் சாயங்கால நேரம் இல்ல வேலையில ஏதோ இடையில டைம் கிடைச்சனால நீங்க அத கிரியேட் பண்ணி போட்டுருங்க. என்ன வேணாலும் பண்ணி போடுங்க. அவ்வளோதான். நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும் அது. இது போடலாமா? வேண்டாமா? அப்படிலாம் தயங்க வேண்டாம். நீங்க இங்க போடுறது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்ல ஸ்டேட்டஸ்ல வைங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அதாவது வெளியில அத எக்ஸ்போஸ் பண்றோம். நான் இந்த மாரி ட்ரீமோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ ஒரு பையன் வந்து தார் ஜீப் போட்டிருந்தான். சிவப்பு கலர் மஹிந்திரா தார் என்னோட ட்ரீம் கார். அப்ப எனக்கு அந்த சிவப்பு கலர் ஜீப் பார்க்கும்போது எனக்கு அந்த பையன் ஞாபகம் வருது. நான் என்ன பண்றேன், அவன் போட்ட விதைக்கு நான் தண்ணி ஊத்துற மாரி. என் நெனப்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல. அதுல வந்து இன்னொன்னு தன்னம்பிக்கையான ஒரு விஷயமும் நமக்குள்ள நடக்கும். இல்லையா? பாரத ரத்னா அவார்டு வாங்க நான் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன். எல்லாரும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க. அது வந்து நமக்கு ஒரு எனர்ஜி குடுக்குது.
உங்கள் விலைமதிக்க முடியாத நேரத்தை இந்த வகுப்பில் செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. நாளைக்கு கடைசி வகுப்புங்க. அதையும் முழுசாக கேட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத இந்த குரூப்பில் போடுங்க.